கல்லூரியில் படித்து வெளியேறிய பின்னர் அந்த கல்லூரியை பற்றி சிந்திக்காத மாணவர்கள் மத்தியில் சென்னையில் உள்ள தனியார் கல்லூரி ஒன்றில் படித்து பெங்களூரில் பணியில் உள்ள முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி ஒன்றை பிரம்மாண்டமாக நடத்தியுள்ளனர். சென்னையில் உள்ள செயின்ட் ஜோசப் கல்லூரியில் படித்து பெங்களூருவில் நல்ல பணியில் உள்ள முன்னாள் மாணவர்கள்தான் இந்த சந்திப்பு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தனர். பெங்களூரில் உள்ள பாகினி ஹோட்டலில் பல்வேறு பிரிவுகளைச் சேர்ந்த முன்னாள் மாணவர்களை ஒன்றிணைத்து நடந்த இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற செயின்ட் ஜோசப் நிறுவன குழுமத்தின் தலைவர் பாபு மனோகரனுக்கு பாரம்பரிய தலைப்பாகை அணிவித்து மாணவர்கள் உற்சாகமாக வரவேற்றனர். தொடர்ந்து பேசிய அவர் தற்போதைய மாணவர்களை வழிநடத்துவதிலும் முன்னாள் மாணவர்களின் முக்கியத்துவத்தையும் பாராட்டினார். பெங்களூரு முழுவதிலும் இருந்து 300க்கும் மேற்பட்ட முன்னாள் மாணவர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். கலாச்சார நிகழ்ச்சிகளுடன் மாணவர்கள் தங்கள் கல்லூரி அனுபவத்தை பகிர்ந்து கொண்டனர். செயின்ட் ஜோசப் பொறியியல் கல்லூரி முன்னாள் மாணவர் சங்கம் ஏற்பாடு செய்த இந்த நிகழ்ச்சி மூலம் கல்லூரியில் படித்து உலகெங்கிலும் பணியாற்றி வரும் முன்னாள் மாணவர் சமூகத்துக்கும் கல்லூரிக்கும் இடையிலான தொடர்புகளை வளர்க்கும் விதமாக அமைந்திருந்தது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.